மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பிற்கு பின் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட நாளாக சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டு அவதிப்படக்கூடிய ஒரு நிலையும், அவர்கள் படகுகளை மீட்க முடியாமல் ஆண்டுக்கணக்கிலே அந்த படகுகள் அங்கேயே கிடந்து சேதப்பட்டு அந்த மீனவர்கள் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. அங்கே நம் மீனவர்களிடமிருந்து அவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த படகுகளை தேசியமயமாக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே 30 படகுகளை மீட்ட பிறகு கூட 6 படகுகள் தான் விடுவிக்கப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய படகுகளை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசின் குழு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த படகுகளை மீட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் தமிழக மீனவர்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி உடைய கூட்டங்கள் 5 கூட்டங்கள் தான் இதுவரை நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் மீனவ அமைப்புகளுக்கு இடையே மீனவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அதை எப்படி தீர்ப்பது, சுமூகமாக தீர்ப்பது என்ற அந்த முடிவை அந்த மீனவ அமைப்புகளே எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெகு நாளாக இருக்கிறது. அந்த கோரிக்கையும் இன்று அமைச்சரிடம் சொல்லப்பட்டது. அதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதாக விரைவிலே 2 கூட்டங்களையும் ஒருங்கிணைப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். இன்று 19 சமீபத்திலே சிறைபிடிக்கப்பட்ட 19 மீனவர்கள் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மீதி இருக்கக்கூடிய மீனவர்களையும் விரைவிலே தர வேண்டும். சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ராமநாதபுரம் எம்பி அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகளும் நேரடியாக இங்கே ஒன்றிய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு ஒரு மெமராண்டத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மீனவர்களின் பாதுகாப்பிற்காக கடிதங்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.